வெல்கம் டு அனீஸ் கிச்சன். இன்றைக்கி சேனக்கிழங்கில் கோலா உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு, அதாவது 1/4 கிலோ சேனக்கிழங்கை கட் பண்ணி தண்ணியில் வேக வச்சு வச்சுருக்கேன். தேங்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, சின்ன வெங்காயம் இந்த அளவு எடுத்துக்கோங்க. 2 பட்டை, 2 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா எடுத்துருக்கேன், 2 வரமிளகா. பொட்டுக்கடலை பவுட்ரு பண்ணுறதுக்கு இந்தளவு வேணும். உப்பு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு விழுது. இப்போ நல்லா பைண்ட் பண்ணுறதுக்கு ட்ரையான மிக்ஸி ஜாரில் இந்த பொட்டுக்கலையை நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும். ட்ரையாக பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும். சேனக்கிழங்க தனியாக அரைச்சி வச்சுக்கணும். இந்த தேங்காய், இந்த பொருள் எல்லாத்தையுமே கருவேப்பிலை, கொத்தமல்லி தவிர வரமிளகா, சோம்பு, பட்டை, கிராம்பு, கசகசா, சின்ன வெங்காயம், தேங்காய் எல்லாத்தையுமே கொரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. இதை தனியாக, சேனக்கிழங்க தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே இப்போ மிக்ஸ் பண்ணி கோலா உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், பொட்டுக்கடலை பவுடர் பண்ணி வச்சுருக்கோம், கொத்தமல்லி கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கோம், சேனக்கிழங்கு மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கோம். அந்த தேங்காய் நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கோம். இதில் என்ன நோட் பண்ணணும்னா, தேங்காய் கம்மியாக சேர்த்துக்கங்க, இல்லைன்னா எண்ணெயில் போடுறப்ப பிரிஞ்சு வந்துடும், கோலா உருண்டை பிரிஞ்சிடும். ஓகே, இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ எல்லா பொருளையும் ஒன்றா கலந்துக்கிட்டோம். இப்போ சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. கையில் ரொம்ப ஒட்டுச்சுன்னா கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க கையில். இப்போ அப்படியே எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துருங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வரணும், நல்லா பொன்னிறமாக வரணும். பாருங்க, நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துருக்கு. இந்த மாதிரி கலர்லாம் எடுத்துடணும். இப்போ சேனக்கிழங்கு கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் டு ஆல்.